No, Paul was a servant of God. பவுல் தேவனுடைய ஊழியரா இல்லையா என்று எப்படி தெரியும்? It's not in the number of souls he's brought or number of churches he planted. எத்தனை ஆத்துமாக்களை தேவனிடத்திலே கொண்டு வந்தார், எத்தனை சபைகளை ஸ்தாபித்தார் என்பதல்ல. See what he says at the end of his life. தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 2 Timothy chapter 4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். 2 Timothy 4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். He says in verse 6, the time of my departure has come. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. 2 தீமோத்தேயு 4:6. Yeah, and what does he say about his life? தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் என்ன சொல்கிறார்? He doesn't say I have planted so many churches, I have written so many scripture. நான் எவ்வளவு வேத வசனங்களை, வாக்கியங்களை, நிருபங்களை எழுதினேன் அல்லது எவ்வளவு சபைகளை ஸ்தாபித்தேன் என்று சொல்கிறாரா? He talks about his life. அவர் தன்னுடைய ஜீவனை பற்றி, வாழ்க்கையை பற்றி சொல்கிறார். I have fought a good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன். He was probably about 67 years when he was dying. அவர் மரிக்கும் பொழுது 67 வயதாக இருந்தார். He'd been converted when he was about 30. When he was about 30. 30 வயதாக இருக்கும் பொழுது அவர் மனம் திரும்பினார். For 37 years from the time I was born again. நான் மறுபடியும் பிறந்ததிலிருந்து 37 ஆண்டுகளாக I have fought a good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன். I've been tempted by the devil as a young man with all types of lusts. நான் வாலிபனாய் இருந்த பொழுது பலவிதமான இச்சைகளினாலே பிசாசினாலே சோதிக்கப்பட்டேன். Even when I was 40, 50, 60 the devil was tempting me with lust in my mind. 40, 50, 60 வயதாக இருக்கும் பொழுதும் கூட பிசாசு என்னை சோதித்தான். என்னுடைய கண்களை இச்சையோடு பார்க்க முடியாது. I fought against him. நான் அவனுக்கு விரோதமாய் போராடினேன். He tempted me to make money through my preaching. I fought against him. என்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியாது என்னை சோதித்தான். நான் அதற்கு விரோதமாய் போராடினேன். He tempted me to be careless with women, but I fought against him. ஸ்திரீகளுடைய விஷயத்திலே கவனக்குறைவாய் இருக்க முடியாது என்னை சோதித்தான். நான் அதை போராடினேன். He tempted me to be bitter against people who harmed me, but I fought against the devil. எனக்கு தீமை செய்ய முயன்ற மக்கள் மீது கசப்புள்ளவனாய் இருக்க முடியாது சாத்தான் என்னை சோதித்தான். நான் அதை போராடி மேற்கொண்டேன். That is the testimony at the end of his life. இதுதான் அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர் சொன்ன சாட்சி. I have fought a good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன். And as a result, அதனுடைய விளைவு verse 7, 7ஆம் வசனம், I have finished my course. என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். I don't care what people thought about me. என்னை குறித்து மக்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பது எனக்கு முக்கியமல்ல. Work God gave me to do on earth, I finished it. எனக்கு செய்ய முடியாத தேவன் பணித்த வேலையை நான் செய்து முடித்தேன். And verse 7, 7ஆம் வசனம், I have kept the faith without compromising. நான் ஒரு காலம் சமரசம் பண்ணாமல் என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். So many people said, oh brother Paul, please lower your standard is too high. சகோதரர் பவுலே, உங்களுடைய தரமானது மிகவும் உயரத்தில் இருக்கிறது, சற்று குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அநேகர் சொல்லி இருப்பார்கள். Nobody can live like that. அதுபோல யாருமே வாழ முடியாது. Maybe only you can live like that. நீர் மட்டும் தான் அப்படி வாழ முடியும். He said, I will preach it. நான் பிரசங்கிப்பேன். Even if I am the only man in the world living like that, I'll preach God's standard. இந்த உலகத்திலே நான் வாழக்கூடிய மனிதன் ஒரே ஒருவன் நானாக தான் இருந்தாலும் சரி, நான் தேவனுடைய தரத்தை பிரசங்கிக்க போகிறேன். I have kept the faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். And Paul, what about all the scriptures you wrote? பவுலே, எவ்வளவு வேத வசனங்களை எழுதினீர்கள்? What about all the souls you were saved? நீர் ஆதாயம் பண்ணின ஆத்துமாக்களை பற்றி என்ன? What about that Eutychus you raised from the dead? நீர் உயிரோடு எழுப்பின அந்த ஐத்துகையை குறித்து என்ன? It's all not important. அவைகளெல்லாம் முக்கியம் அல்ல. It's all ministry. அவைகளெல்லாம் ஊழியம். This is my life. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. And this is what will prepare me, verse 8, to get a crown of righteousness from the Lord. இதுதான் நீதியின் கிரீடத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய வாழ்க்கை. It's not a crown of ministry, brother, sister. It's a crown of righteousness. சகோதரனே, ஊழியத்தின் கிரீடம் அல்ல, நீதியின் கிரீடம். The Lord, the righteous judge, will give me in that day. அந்த நீதியுள்ள நியாயாதிபதி அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். Not only to me, he says, எனக்கு மட்டுமல்ல, but to all those who are waiting for his appearing. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். That means all those who are ready to stand before his judgment seat now. இப்பொழுதே தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள். How much we need to change our mind. நம்முடைய மனதில் எவ்வளவு நாம் மாற்றப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். We live in இருக்கிறோம். a Christian world where everybody thinks ministry is the main thing. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய கிறிஸ்தவமானது ஊழியம் இதுதான் முக்கியம் என்று What are you doing for the Lord? ஆண்டவருக்காக என்ன செய்தாய்? How many people in your church? உன்னுடைய சபையில் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினாய்? Is your church growing? எத்தனை பேர் சபைக்கு போகிறார்கள் உங்கள் சபைக்கு? Paul was not disturbed by those things. பவுல் இப்படிப்பட்ட காரியங்களினாலே அவர் சலனம் அடையவில்லை. Supposing you told Paul, நீங்கள் பவுலை பார்த்து சொல்கிறீர்கள், but Paul, look at the condition of this church in Corinth which you planted. பவுலே, நீங்க ஸ்தாபித்த அந்த சபை இருக்குல, கொரிந்து என்ற ஊர்ல, அந்த சபையை பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? Church that is. அந்த சபை எப்படிப்பட்ட சபை பாருங்க. You went there and planted it. நீங்க தான போய் அந்த சபையை ஸ்தாபித்தீங்க. Say, what can I do? நான் என்ன செய்யட்டும்? I did my best. எனக்கு முடிந்த சிறந்தவற்றை செய்தேன். I warned those elders. நான் அந்த மூப்பர்களை எச்சரித்தேன். I wrote letters to them. அவர்களுக்கு கடிதங்களை நிருபங்களை எழுதினேன். I corrected them. I prayed for them. அவர்களுக்காக ஜெபித்தேன், அவர்களை நான் திருத்தினேன். Okay, I can't do anything about it. அதை குறித்து இன்னும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. But I fought a good fight. ஆனால் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். I finished my course. என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். I have kept the faith. நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Other people, if they don't do it, what can I do? மற்றவர்கள் இப்படி செய்யவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்யட்டும்?
Our ministry will not be the Lord will not say we are a failure just because somebody else did not follow the Lord. மற்றவர்கள் தேவனை பின்பற்றது அப்படினாலே நம்முடைய ஊழியம் அதிலே தோற்று போய்விட்டோம் என்று ஆண்டவர் சொல்லப் போவதில்லை. Your personal life, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, you walk with Jesus. இயேசுவோடு கூட நடக்கறாயா? We cannot stand before the Lord and say, Lord, see the churches I planted. ஆண்டவரே நான் ஸ்தாபித்த சபைகளை பாரும் என்று சொல்லி அப்படி நாம் அந்த அடிப்படையில் தேவனிடத்தில் நிற்க முடியாது. See how much work I did for you on the earth. பூமியிலே நான் உமக்காக எவ்வளவு வேலைகளை எல்லாம் செய்தேன் ஆண்டவரே. That's not the mind of Christ. அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. Jesus lived on earth. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார். For 33 and a half years. 33 ஆண்டுகள். For 30 years he did not do anything which we call ministry. ஊழியம் என்று நாம் அழைக்கக்கூடிய ஒரு காரியத்தையுமே அந்த 30 ஆண்டுகளிலே இயேசு செய்யவில்லை. Supposing you had to live like that. நீங்கள் அப்படி வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால், in 33 years, 33 ஆண்டுகள், somebody asks you, what did you do for 30 years? 33 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்கின்ற வைத்துக்கொள்வோம். நீங்கள் 30 ஆண்டுகள் என்ன செய்தீர்கள் பிரதர் என்று கேட்டால், I helped my mother. அம்மாவுக்கு உதவி செஞ்சேன். I brought water from the well. கிணத்துல தண்ணீர் சேர்ந்து வீட்டுக்கு கொண்டு வந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன். I helped her little wash, cleaning up the house and helping her in the kitchen. வீடு கழுவுதல எங்க அம்மாவுக்கு உதவி செய்தேன். கொஞ்சம் அம்மாவுக்கு சமையல் அறையில கொஞ்சம் உதவி செய்தேன். What else did you do? வேற என்ன செய்தீர்கள்? I worked as a carpenter and earned some money to take care of my family. நான் தச்சு தொழிலை செய்து பணம் சம்பாதித்து என் குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டேன். What else? வேற என்ன செஞ்சீங்க? I went to school. ஸ்கூலுக்கு போனேன். If there was some poor widow or somebody, I would help them. அங்கேயும் கூட ஏழை விதவை யாராவது இருந்தாலும் உதவி செய்திருக்கிறேன். Did you preach any sermons? பிரசங்கம் பண்ணினீர்களா? No. இயேசு சொல்வார், இல்லை இல்லை. They won't allow me to preach in the synagogue. தேவாலயத்தில் என்னை பிரசங்கிப்பதற்கு அவர்கள் அனுமதி கொடுப்பதில்லை. But I did good to people. ஆனால் நன்மைகளுக்கு ஜனங்களுக்கு நன்மை செய்தேன். I lived in my home. How much did you travel? நான் வீட்டில் தான் இருந்தேன். இயேசுவே நீங்க எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணினீர்கள்? No travel. I was in a small village called Nazareth all the time. நான் பிரயாணமெல்லாம் பண்ணவில்லை. நான் சின்ன கிராமம் அந்த நாசரேத் ஊரிலே தான் இருந்தேன். What did you do? You wasted your life. ஆண்டவரே உங்க வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களா? 30 வருஷம் என்ன செஞ்சீங்க? But the father looked at that life and said, this is my son. I am very happy with him. இந்த வாழ்க்கையை பிதாவானவர் பரத்திலிருந்து பார்த்து இவருடைய நேசகுமாரன் இவரை நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சாட்சி பகர்ந்தார். When he was 30 years old. அவர் 30 வயதா இருந்தார். That teaches us இது எதை நமக்கு போதிக்கிறது? that your life is more important than your ministry. உங்களுடைய ஊழியத்தை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை தான் மிக மிக முக்கியம் என்பதை போதிக்கிறது. That is one of the greatest lessons that today's Christians need to learn. இன்றைய கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பெரிய பாடம் இதுதான். Supposing I had no gift of preaching at all. எனக்கு பிரசங்கிக்கக்கூடிய வரமே இல்லை என்று வைத்துக்கொள்வோம். I cannot stand here. நான் இங்கே இருக்க முடியாது. Maybe I'm just sitting there in the congregation like one of you. உங்களிலே ஒருவனாக நானும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். I can still have a testimony at the end of 70 years. 70 ஆண்டுகள் முடித்து நான் இன்னுமாய் ஒரு சாட்சி சொல்ல முடியும். The father can say, I'm happy with your life. என்னுடைய தகப்பனார் என்னை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். You never preached a sermon. நீ ஒரு பிரசங்கத்தை கூட செய்யவில்லை. You never planted a church. ஒரு சபை கூட ஸ்தாபிக்கவில்லை. You never wrote a book. ஒரு புத்தகம் எழுதவில்லை. You never healed a sick person. எந்த வியாதியஸ்தனும் குணமாக்கவில்லை. But you lived faithfully in your life, the life I called you to live. நீ வாழ வேண்டும் என்று நான் உனக்கு நியமித்த வாழ்க்கையை நீ உண்மையாக வாழ்ந்தாய். You obeyed me. நீ எனக்கு கீழ்ப்படிந்தாய். When I told you to apologize to somebody, you did it immediately. ஒரு இடத்துல போய் மன்னிப்பு கேள் என்று சொன்ன உடனே உடனடியாக நீ மன்னிப்பு கேட்டாய். When you told you not to handle money in that way, you obeyed me. இதே போல பணத்தை புழங்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது நீ எனக்கு கீழ்ப்படிந்தாய். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, this is the mind of Christ. இதுதான் கிறிஸ்துவினுடைய சிந்தை. To think the way Jesus thought. இயேசு எண்ணினது போலவே எண்ணுவது. Not to think that ministry is more important than our ஊழியம் தான் வாழ்க்கை காட்டிலும் முக்கியம் என்று எண்ணுவதல்ல. The Holy Spirit will show us that. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை காண்பிப்பார்.